இப்போ நம்ம கிட்ட Grooves பிராண்ட்ல இருந்து Grooves வயர்லெஸ் கேமிங் இயர்போன் இருக்கு. ஒன் செகண்ட், இங்க கேமிங் இயர்போன் வந்துட்டாலே ஒன்னு கேமிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு மியூசிக்ல கோட்ட விட்டுருவாங்க, இல்ல மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கேமிங்ல கோட்ட விட்டுருவாங்க. இது எப்படி இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். First, as usual, case oda design. Case oda design unique-ஆ இருக்கு. Topல strip typeல LED and groove branding. Bottomல Type C charging port. இந்த கேஸோட வெயிட்டே டோட்டலா 33 கிராம் தான். ஈஸியா கைக்குள்ள அடங்கிரும். காயின் பாக்கெட்ல கூட போட்டு ஈஸியா எங்க வேணாலும் கேரி பண்ணி எடுத்துட்டு போய்க்கலாம். ஓபன் பண்ணா கியூட்டா ரெண்டு இயர்போன்ஸ் வித் ஸ்ட்ரிப் டைப் LED இதுலயும் கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல க்ளோ அப் ஆகி எண்டிங்ல க்ளோ டவுனா இருக்கிறது கொஞ்சம் பிரீமியமான லுக்கா கொடுக்குது. இந்த ஸ்டெம் சின்னதா இருக்கிறது எனக்கு பர்சனலா ரொம்ப பிடிக்கும். இந்த இயர்போன்ஸ்ல ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எடுத்துக்கிட்டோம்னா லிமிட்டடா தான் கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் ஆர் ரைட்ல டபுள் டேப் பண்ணா ப்ளே அண்ட் பாஸ். லெஃப்ட் இயர்போன்ல 1.5 செகண்ட் ஹோல்ட் பண்ணா ப்ரீவியஸ். ரைட் இயர்போன்ல 1.5 செகண்ட் ஹோல்ட் பண்ணா நெக்ஸ்ட். ரைட் இயர்போன்ல 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணா சிரி. கால் அட்டெண்ட் பண்றதுக்கு லெஃப்ட் ஆர் ரைட்ல டபுள் டேப். கால் ரிஜெக்ட் பண்றதுக்கு லெஃப்ட் ஆர் ரைட்ல 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணனும். அண்ட் ஃபைனலா இயர்போன் ஆன் ஆஃப் பண்றதுக்கு 6 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணனும். அதுவே கேமிங் மோட் மியூசிக் மோட் மாத்துறதுக்கு லெஃப்ட் இயர்போன்ல 3 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணனும். ஓவராலா ஃபங்க்ஷன், டிசைன், பில்ட் குவாலிட்டி எல்லாம் நல்லா கொடுத்திருக்காங்க. இப்போ சவுண்ட் குவாலிட்டி. ஃபர்ஸ்ட் இந்த இயர்போன் எப்படி காதுக்குள்ள மாற்றதுனே தெரியல. ஏன்னா காதுக்குள்ள போக மாட்டேங்குது, அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. இதுக்குனே யூசர் மேனுவல்ல உங்க காதுல அப்படி ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. சரி, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தா காதுல உடனே இம்மீடியட்டா நமக்கு பெயின் அதிகமா ஃபீல் ஆகுது. இதை இப்படி கொடுத்ததுக்கு பட்ஸ் டைப்லயே கொடுத்துருக்கலாம். சரி, இதுதான் இப்படி கொடுத்து சொதப்பி வச்சுட்டாங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அங்க போய் பார்த்தா அங்கேயும் ஒண்ணும் இல்ல. நல்லா பேஸ் லவர், நல்லா பேஸ ஃபீல் பண்ணி கேட்பேன் அப்படின்னா கிட்டேயே போயிடக்கூடாது. ஏன்னா மியூசிக்ல அந்த அளவுக்கு அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனா கேமிங்ல அவங்க சொன்ன மாதிரி லோ லேட்டன்சி நல்லாவே கொடுத்திருக்காங்க. கேமிங்ல லோ லேட்டன்சிக்கு நல்லாவே ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஒன்னு கேமிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்க, இல்ல மியூசிக்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு. நம்ம சொன்ன மாதிரி கேமிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், ENC இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ENC எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்ம கால் பேசுறப்போ நம்ம வாய்ஸ் ஓரளவுக்கு கேட்டாலும் நமக்கு பக்கத்துல ஓடக்கூடிய ஃபேன் சவுண்ட் அவங்களுக்கு நல்லாவே கேக்குது. சோ இதுல என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. அண்ட் இந்த இயர்போன்ல இன்னொரு விஷயம், வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்க முடியாது. ஃபைனலி பில்ட், டிசைன், சவுண்ட் கூட ஓரளவுக்கு நான் ஏத்துக்குவேன். இதெல்லாம் நல்லா பண்ணிட்டு காதுக்குள்ள ஃபிக்ஸ் ஆகாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை நம்ம காது தான் சின்னதா இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. சோ அந்த இயர்போனை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா Amazon லிங்க் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணிருக்கோம். அடுத்தடுத்து அன்பாக்சிங் ரிவ்யூ, கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ அப்படின்னு வீடியோஸ் குயிக்கா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். சோ எப்பவும் போல உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா காட்டுங்க. இது வரைக்கும் பொறுமையா வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிற வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் a nice day. அறிவோம் பல.